அப்புறம் அது பண்ணது ஆக்சுவலாக என்னோடது வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிங் கிடையாது. ஒரு இதுதான், ஒரு கவிதை எழுது, அது கவிதை எழுதி ஃப்ரெண்டோட லவ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. சூப்பரா மாப்பிள. நடிகர் திலகம் அவர்கிட்ட கொடுங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? யோகேஷ். ஓகே பிரதர், எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன். நான் உண்மையிலே நீங்கள் முஸ்லீம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அந்த லுக்கு, அந்த இது மாட்டி இருக்கிறதுல முஸ்லீம் அத்தன்டிக்காக அந்த முஸ்லீம்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நானும் முஸ்லீம் காலேஜில் படித்தனால எனக்கு தெரியும் அப்படியே இருந்தது. ஆனால் எனக்கு இன்னைக்கு உங்களை இந்த லுக்கில் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஹாக்கிங்ண்ணா. இல்லை, ஆக்சுவலாக இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சித்திக்கு ஒருத்தர் இருக்கான், அவன் முஸ்லீம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் இந்த கேரக்டர் சொன்னதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக அங்கே தான் எடுத்தேன். அவன் எப்படா இருப்பா எப்படா பண்ணுவேன்னு சொல்லி ஃபுல்லாக அது இந்த கதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட ரெஃபரன்ஸ் எடுத்தேன். தொழுகிறதான் எப்படா நீங்களாம் லாங்குவேஜ்லாம் பேசுவீங்களா பண்ணேன். அதெல்லாம் நீ ரொம்பலாம் பண்ண வேணும், பாட்டுக்கு நார்மலாக பண்ணி இந்த சின்ன சின்ன ஹின்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். இதுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சிருந்தேன். மொட்டை அடிச்சுனா அதனால தான் அந்த ஒரு மாதிரி ஹேர் கட் இருக்கும். அதனால் அது ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஆமாம் அது ஒரு 3 மந்த்னால ஒரு ஹேர் கட் இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா? இல்லை படத்துக்காக பண்ணுறேன். 3 அங்கே போயிட்டேன். ஸ்மோக்கிங் எடுக்கிறதுக்காக வந்துட்டான். காலையில் வந்து ஒரு 7 மணிக்கும் ரூம்ங்கிறது ரூம், அது அண்ணனோட ரூம் தான். எடுக்கிறத வந்து எல்லாம் ரெடி பண்ணி எந்த ஸ்மோக் பிடிச்சிட்டு வாயா அப்படின்னா இல்லை பண்ண மாட்டேன். அப்படி 2 மணி நேரம் பேசிட்டு அப்போ இல்லை ஆக்சுவலாக என்னன்னா ஆக்சுவலாக என்னன்னா முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் தம்மு வந்து அஹ்ராம். ஆமாம் பண்ணக்கூடாது. ஆமாம், அது ஆக்சுவலாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அது மேபி ஒரு மதத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகிடுச்சுனாலும் இன்னும் சிக்கலாக போயிடும். ஏன்னா அப்போ இருந்த கண்டிஷன். ஸோ என்னடா பண்ணலாம், அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். கால் பண்ணி கேட்டப்ப அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆன்ஸு கின்ஸு கூலு யூஸ்வல் வைக்கிறாங்க, செய்யறாங்க. பட் ஓகே தான், அது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. எல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு 2 மணி நேரம் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் கான்வர்சேஷன் வச்சு அதுக்கப்புறம் அது எடுத்தது. அது பாட்டு போடணும்னு அப்படியே அடிச்சுட்டு விட்டார். அது வந்துட்டு வெளியே குகம் சாங் வச்சு அவர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது வந்து டூப் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்தோம். பாத்ரூம் தான் இருக்காரு, அவர் அடிச்சுட்டு புகை வந்ததுக்கப்புறம் வந்து கை சும்மா வச்சுட்டாரான்னு ஐடியா தான் இருந்தோம். பண்ண சொல்லிட்டாரு, என்ன பண்ண சொன்னாங்க அபத்தம் படிப்பார். அப்போ பச்சையா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களே. அவர் ஆல்ரவுண்டர் எல்லாமே வர பார்க்க தான் பச்சை பிள்ளை, ஆனால் ஆல்ரவுண்டர் எல்லாத்துலேயும். ஓகே காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஓகே சரி. அப்புறம் சாங்லாம் ஒரு போயிட்டு இருந்துச்சு. நீ அவர் சொன்ன நான் ஊதி விட்றேன், இல்லை பரவாயில்ல நானே ஊதுறேன் கூட அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே அந்த 2-3 சீன் கிட்டத்தட்ட அன்னைக்கு அந்த ஒரு படத்துக்கு மட்டும் 8 to 7 தம்மாச்சு அந்த மாடிச்சு எல்லாமே சேர்த்து. அது மொத்தமாகவே ஃபஸ்ட் டைம் நான் குடிச்சிட்டு நான் போயிட்டு ஜூஸாக கொடுங்கடா, வாயிலேருந்து வெறும் கிச்சியாக வந்துட்டு இருக்கடா அப்படின்ட்டு அப்புறம் அது பண்ணது. ஆக்சுவலாக என்னோடது வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிங் கிடையாது. ஒரு இதுதான், ஒரு கவிதை எழுது, அது கவிதை எழுதி ஃப்ரெண்டோட லவ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. சூப்பரா மாப்பிள. எனக்கு டவுட் இருந்துச்சு, யார் லிரிக்ஸ் எழுதுனது அப்படின்னு நீங்கள் கேட்கும் போதே நான் டவுட்டு, ஏன்னா இதெல்லாம் கேட்குறா. அப்போ ஓகே இல்லை, ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் டைம்லேருந்து அது கவிதை எழுதி அது ஃப்ரெண்டோட லவ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அது எங்கெங்கேயோ போய் இப்போ இங்கே வந்து நிற்குது. ஓகே, ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயம். ஒரு ரைட்டிங் கவிதை எழுதி நடிப்புலையும் நீங்கள் வந்து அதை ஒரு அளவுக்கு நீங்கள் இல்லை, அது ஆக்சுவலாக இன்னும் என் ஃப்ரெண்டு தான், அது மணி தான். அவன் ஒரு படம் டூவாடே நாங்கள் பண்ணோம். ஆக்சுவலாக அதுவும் அங்கே அவார்டு தான் பண்ணோம், லைட்ஸாக தான் பண்ணோம். அவார்ட் பண்ணி அது அனுப்ப முடியல. 2.16 செகண்ட் வந்துருச்சு. என்னடா பண்ணலாம், டெலிட் பண்ணலாமா, இல்லை ஏன் நம்ம ஃபஸ்ட்டு படைப்பு அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ அது உண்மைதான் இருக்கட்டும் அப்படின்ட்டு அவன் தான் ஃபஸ்ட்டு நீ இதை பண்ணு அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு இது கொடுத்தான், ஒரு பண்ணுறா அப்படின்ட்டு தான் பண்ணான். பிரதர், ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஆக்சுவலாக என்ன ஒர்க் பண்ணுறீங்க பிரதர்? இல்லை ப்ரோ, நான் ஆக்சுவலாக டிப்ளமோ முடிச்சுட்டு அப்ரெண்டிஸாக ஒரு நேரம் ஒர்க் பண்ணேன் பிஹெச்எல்ல. அதுக்கப்புறம் இங்கே இதெல்லாமே திருச்சியில் எல்லாமே திருச்சி தான். அதுக்கப்புறம் ஒரு சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சேனல்ஸ்லாம் போனேன். ஸ்கிரிப்டை எழுதி 4 வெப்சீரிஸ்லாம் எழுதி வச்சு யூடியூப் சென்னைஸ் தான் ட்ரை பண்ணேன். பட் என்னோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, கொரோனா வந்துடுச்சு, ஃபுல்லாக அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. டீம் அங்கேயும் கொலாப்ஸ் ஆகி அப்புறம் அப்படியே வந்துச்சு. அப்புறம்
இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க முசிறியில் ஆடிஷன் அட்டன் பண்ணுறப்போ கேட்டிருந்தாங்க. அங்கே தான் வந்துட்டு ப்ரோ பார்த்தேன், கோவல் ப்ரோ பார்த்தேன். அங்கே தான் டீம் மெர்ஜ் ஆகி இப்போலாம் போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன முன்னாடி உங்களை அவருக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. இவரையும் தெரியாது உங்களுக்கு? இல்லை, யாருமே தெரியாது. யாருமே தெரியாது. எல்லாமே இந்த படத்துக்காக அப்படியே அசம்பிள் ஆகி ஜாயிண்ட் ஆனது தான். ஓகே ஓகே. ஆமாம், இவர் கரூர். ஆமாம், இவர் கரூர், நீங்கள் திருச்சி. ஓகே ஓகே. ஸோ ஒரு இவர் எப்படி உங்களுக்கு பழக்கம்? எங்கள் ஊருக்காரர். ஓ, உங்கள் ஊர் தண்ணீர்படியில் இருந்தார். வீட்டோட வெளியாக என்ன சொல்லலாம்னா அதை நேரத்துக்கு ரொம்ப போய் ரூம் எடுத்து வாடகைக்கு இருந்தேன். ஓ ஓகே. ஸோ அங்கே அப்படியே எல்லாம் கனெக்ட் ஆகி அப்புறம் பார்த்துட்டு நான் எழுதுவேன் ப்ரோ, நானும் எழுதுவேன் ப்ரோ அப்படின்ட்டு அப்பயே நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்கிரிப்ட்லாம் இதெல்லாம் எந்த வருஷத்தில் நடந்துச்சு? கோவிட் டைம்லையா? கோவிட் அந்த ஸ்டார்ட் டைமா ப்ரோ? 21 சம்திங் அந்த டைமில். அப்போவே ஜாயின்ட் ஆகிட்டீங்க நீங்கள் 3 பேருமா இல்லை அவருமா? இல்லை, இவர் வந்து லேட்டாக தான் ஜாயின். லேட் ஜாயின். ஆக்சுவலாக அட்டண்டன்ஸ் போட்டார். அட்டண்டன்ஸ் போட்டு ஸ்கூலுக்கு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. அட்மிஷன் கொஞ்சம் ஓகே. அப்போ இப்போ 21லேருந்து நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்க. அப்போ இருந்து டீம். ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு ப்ரோ ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அப்படியே வந்துட்டு அப்புறம் டைலாக் ரைட்டிங்கில் இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணன் வந்துட்டு ஒரு ஸ்கூல் சொன்னேன், செருப்பு ஸ்கிரிப்ட் சொன்னார். இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லையா அது வில்லனியா அப்படின்னாரு. நான் சும்மா பண்ணுறேனே அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. அப்போ நம்ம பண்ண முடியும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. அப்புறம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி நீ கொடுக்குறியோ இல்லையோ நான் எடுத்துப்பேன் அப்படின்ட்டு ஓகே அவர் இது எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃபைன். ஒன் ஃபுல். இப்போ நீங்கள் இப்போ என்ன ஏஜ் உங்களுக்கு? இப்போ 25. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ வீட்டில் வேலைக்கு அது எல்லாமே இருக்குது. ஸோ என்னோட தனிப்பட்ட ஒரு இது நான் பார்த்துக்குவேன். சின்ன சின்ன ஒர்க்ஸ் பார்த்துட்டு. என்ன இப்போ மேஜராக என்ன ஒர்க் பண்ணுறீங்க? இப்போது வந்துட்டு நான் இந்த லிரிக் இது பண்ணுறது, சாங் எழுதி அது ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அந்த கேட்ரிங்ஸு அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களோட கேட்ரிங்ஸ்க்கு ஓகே சப்ளை எல்லாமே பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் என்னால். சரி, இப்போ எனக்கு அவங்க 2 பேரையும் விட்டுருங்க. ஏன்னா அவங்க டைரக்டருன்ட்டாங்க. ஆக்டிங் நீங்கள் பண்ணுறதுனால நான் கேட்குறேன். இப்போ உங்கள் வீட்டில் வந்து கேட்பாங்கல்ல, கண்டிப்பாக டே உருப்படுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் பாரு, அது வந்து வேலைக்கு போ, அப்போது அந்த மாதிரி பார்க்கணும். இல்லை அந்த மாதிரி விஷயம் வந்துச்சு. அந்த மாதிரி விஷயம் வந்தப்போ என்னாச்சு அப்போ டக்குன்னு அப்போ தான் அங்கே லைட்ஸ் ஆனில் வந்துருந்துச்சு. என்ன பண்ணேன், அது டக்குன்னு அப்போ தான் அந்த ஒரு கிரேஸ் அவார்டு இது பண்ணியிருந்தாங்க. போன தடவை 2022 23 போன வருஷம் தான் அடிச்சிருந்தோம். சரி டக்குன்னு என்ன பண்ணேன், வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு பேசவே இல்லை. ஓகே ஏதோ பண்ணுறான் அப்படின்னு விட்டாங்க. அப்புறம் திரும்ப வந்து இந்த டாக் போயிட்டு இருந்தப்போ திரும்பவும் ஒரு லிரிக்ஸுக்கு நான் போயிட்டு இப்போது நாமக்கல்லில் போயிட்டு சர்டிஃபிகேட்டும் மெடலும் வாங்கிட்டு வந்து கரெக்டாக அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது படக்குன்னு வச்சு நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஓகே இந்த மாதிரி வந்துட்டு அவங்க எப்போல்லாம் அந்த டாக்ஸ் எடுக்கிறாங்களோ அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஓகே ஏதோ பண்ணுறாங்க அந்த ஒரு ஹோப்பில் இவ்வளோ தூரம் வந்து போயிட்டுருக்கு. டாக்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு பையன், அங்கேயே என்னோடய சேப்டர் முடிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு இவர் மட்டும் இவரை சேர்க்காதீங்க, இவரை சேர்க்காதீங்க, இவர் நடு பையன் சேர்க்காதீங்க. ஸோ வந்துட்டு அங்கே அந்த ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே விட்டுட்டாங்க, எல்லாமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க, இவங்க எல்லாமே வந்து பார்க்கலாம் போயிட்டுருக்காங்க, நீ இப்படியே போயிட்டுருக்க அப்படின்றக்கப்போ ஒரு இங்கே எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா மட்டும் சரி நீ பண்ணு, ஆனால் உனக்கும் ஏதாவது வச்சுட்டு பண்ணு, அமௌண்ட் சம்திங் ஏதாவது வச்சுட்டு பண்ணு, நீ எங்களுக்கு கொடுக்க வேணாம், உனக்கு பிடிச்சதை நீ பண்ணுற, பட் கையில் அமௌண்ட் எதுவும் வச்சுக்கோ. நீ உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யின்னு சொல்லலை. நிலையான வருமானம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அப்படின்னு எங்கள் அம்மா மட்டும்தான் இப்போதைக்கு என்ன ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அந்த வீட்டில். ஓகே. இப்போ அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து பிஏஓ அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஓகே. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். கூட பிறந்தாங்க? நான் எனக்கு 2 தம்பி ஒரு தங்கச்சி. வேறு 2 தம்பி ஒரு தங்கச்சி. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பயமா இருக்குதுடா, தூங்க முடியல. அவனுங்கெல்லாம் பரவாயில்ல இருப்பானுங்க. 4 பேர். நீங்கள் தான் மூத்தவர்? நான் தான் ஃபஸ்ட்டு. அப்போ இன்னும் டார்ச்சர் அதிகமாக இருக்கும். சீரியஸ்லி. ஏன்னா தம்பி வந்துட்டு அவன் கவர்மெண்ட் ஜாப், அது போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டான். இன்னொரு தம்பி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், பாப்பா காலேஜ். ஸோ அவங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மாவை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒருத்தர் நான் மட்டும்தான், தலைப்புள்ள தான். அவன் மட்டும்தான். எல்லாரும் வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை தான். ஸோ அது ஓகே. அதான் நான் என்ன கேட்குறேன்னா, ஓகே பேஷன் எல்லாமே தேவை நம்ம கரியருக்கு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் இந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு பேலன்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். அப்போ ஒரு பார்ட் டைமாவோ இல்லை ஒரு ஃபுல் டைமாவோ ஏதோ ஒரு ஒர்க் போயிட்டு சாட்டர்டே சண்டே நம்மளோட அந்த பேஷனுக்காக டெடிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது அது ட்ரை பண்ணேன் ப்ரோ. பட் அது பெருசாக எதுவுமே கிளிக் ஆகலை. மெயின் விஷயம் என்னென்னா, நான் அதிகமாக பிலீவ் பண்ண ஒரு விஷயம், எங்கே அடித்தாலும் திரும்ப இங்கே தான் வந்து சுற்றுறேன்.
அது எங்கே நான் திரும்ப சுற்றினாலும் அந்த இடத்துலலாம் ஸ்டக் ஆகிற ஒரு விஷயம் வந்து இங்கே ஸ்டக் ஆக மாட்டேங்குது. நான் சென்னை போனேன், கோயம்புத்தூர், பெங்களூர் எல்லா ஜாப் சைட் ட்ரை பண்ணிவிட்டு எங்கேயுமே சுற்றி திரும்ப இங்கே தான் வந்து இந்த கேமராக்குள்ளே தான் வந்து ஹிண்ட் ஆகிறேன். ஸோ அந்த எல்லாம் கிடைக்காத ஒரு ஹோப்போ அந்த ஒரு grip-ஓ வந்து இங்கே கிடச்சிது. ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட வந்து பெங்களூர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எங்கே சுற்றினாலுமே திரும்ப இந்த ஒரு கேமராக்குள்ளே தான் வருது. ஸோ நானே விட்டாலும் அது ஒரு விஷயம் விட மாட்டேங்குது. ஸோ அப்படிங்கிறப்போ மனசுல ஒண்ணு இருந்துச்சுன்னா அது அங்கதான். அப்படிங்கிறப்போ அது என்ன சொல்கிறது, வெளியே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அந்த ஒரு இன்னும் கிடைக்கல. இங்கே grip கிடச்சிருச்சு, அங்கே கிடைக்கல, அவ்வளோதான்.